வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க 2 ஏக்கர் 50 சென்ட் பஸ் ரோடு பாயிண்டில் விற்பனைக்கு வந்திருக்குங்க. சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது, மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அனைத்து வியூவர்ஸும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடிக்கடி வீடியோக்கள் அப்லோடு செய்துகிட்டே இருப்போம். உங்களுக்கு பிடிச்சமான இடங்கள் வரும்போது வாங்கிக்கலாங்க. அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கொடுங்க. இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பஸ் ரோடு பாயிண்ட்டுங்க. இந்த ரோடு எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா தம்மம்பட்டி டு துறையூர் செல்லக்கூடிய மெயின் ரோடுங்க. அதிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா கட் ரோடுங்க. கட் ரோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா புளியஞ்சோலை, அதாவது சுற்றுலாத்தலமாக இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. புளியஞ்சோலைங்க, கொல்லிமலை அடிவாரம் புளியஞ்சோலை செல்லக்கூடிய மெயின் ரோடுங்க, டபுள் ரோடுங்க. அந்த ரோடு பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா 2 ஏக்கர் 50 சென்ட்டுங்க. பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தொகுப்பு வீடு கட்டி கவர்மெண்ட்டில் கட்டிகிட்ருக்காங்க. அது மாதிரி ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்குது. அருகாமையிலலாம் வீடுகள் இருக்குது. இதிலேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டரில் நிறைய வீடுகள் அமைந்துள்ள ஏரியாவில் சூப்பராக அமைஞ்சிருக்கு. இது துறையூர்லேருந்து புளியஞ்சோலை செல்லக்கூடிய மெயின் ரோடு மேலே அமைஞ்சிருக்குங்க. இது கமர்ஷியலுக்கும் ஆகுங்க. அது மாதிரி ரீவேல்யூ சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து வீட்டு மனைகள் எதுவும் அமைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் சூப்பராக அமைச்சிட்டு 2 மடங்கு லாபம் கிடைக்குங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இது பக்கத்துலேயே ஒருத்தர் 10-12 ஏக்கர் அளவுக்கு லெவல் பண்ணி வச்சுருக்காரு. அதை வந்து டிடிசிபி அப்ரூவல் வாங்க போகிறாங்க. இது அட்ஜாயின்ட்லேயே அது வாங்கிட்டாங்கன்னா இதனுடைய ரேட்டு வேறையாக மாறிடுங்க. சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி, முதலீட்டுக்கும் அருமையாக இருக்கும். வாங்கி வச்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து மெயின் ரோட்லேயே இருக்கிறதுனால நீங்கள் கடைகள் கட்டலாம், காம்ப்ளெக்ஸ் கட்டலாம், ஒரு கல்யாண மண்டபம் கட்டலாம். இந்த மாதிரி போன்ற கமர்ஷியலுக்கும் சூப்பராக இருக்குங்க. ரோடு பாயிண்ட்டுங்க. துறையூர்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா டவுன்லேருந்து சுமார் ஒரு 4-5 கிலோமீட்டர் தொலைவிலே அமைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் வந்து ஃப்ளாட் அமைச்சிங்கனாலும் சூப்பராக சேல் ஆகிடும். ஏன்னா ரேட்டு இது கம்மி ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இது 1 ஏக்கர் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 36 லட்ச ரூபாய் விலை சொல்லியிருக்கார். 36 lakhs பர் ஏக்கருங்க. 2 ஏக்கர் 50 சென்ட்டு. அது ஃபிக்ஸட் கிடையாது, நேரடி ஓனர்கிட்டே இருக்குங்க. டைரெக்டாக நீங்கள் ஓனர்கிட்டே பேசிக்கலாம். அது மாதிரி ரேட்டு கொஞ்சம் ப்ரைஸ் நெகோஷியபிள் இருக்குது. பஸ் ரோடு அடிக்கடி பஸ் இருக்குங்க. இது வந்து நேராக பார்த்திங்கன்னா புளியஞ்சோலை, எரகுடி, பச்சைப்பெருமாள்பட்டி அந்த பஸ்ஸும் போகுங்க. நாமக்கல் பஸ்ஸும் இந்த வழியாக போகுங்க. மேட்டுப்பாளையம் அந்த வழியாக போய் தாப்பட்ட வழியாக போகுங்க. அது மாதிரி பஸ்ஸு வந்து அடிக்கடி இருக்குங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, பார்த்து வாங்கி பயன்படுத்திக்கோங்க. ரோடு பாயிண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 100 to 110 அடி அகலம் இருக்குங்க. அதுலேருந்து உள்ளே போன உடனே கொஞ்சம் எல் ஷேப் மாதிரி அகலமாக விரிஞ்சிருங்க. நல்ல ப்ராப்பர்ட்டிங்க, சூப்பரான இடம். பாருங்கள், வாங்கி பயன்படுத்திக்கோங்க. வாங்கி வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு நல்ல ரேட்டுக்கு போகுங்க. அனைத்து விதமான பயன்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும். நல்ல இடங்க. அது மாதிரி வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அது மாதிரி ஃபார்மிங் வேணுனாலும் அமைக்கிறனாலும் அமைச்சிக்கலாங்க. ஒரு போர்வெல் போட்டுட்டு அழகாக ஒரு சர்வீஸ் வாங்கிட்டிங்கனாலும் தோட்டம் மாதிரி அமைக்கணும், மெயின் ரோட்லேயே வேணும்னாலும் அமைச்சிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா புளியஞ்சோலைக்கிட்டே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏக்கர் வந்து பார்த்திங்கனாக்கா 50 லட்ச ரூபா விலை போகுதுங்க. இவர் அந்த விலையெல்லாம் சொல்லலைங்க. பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல இடம், சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த ரேட் இல்லை. இது வந்து ப்ரைஸ் வந்து ரீசனபுளாக சொல்லியிருக்காரு. நேரடியாக உட்கார்ந்து பேசி கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணி அழகாக வாங்கிக்கலாங்க. அது மாதிரி வேறு ஏதாவது டவுட்ஸ்னாலும் ஃபோன் பண்ணுங்கள். ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.